சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார், பயப்படாதே. யாக்கோபு 1:18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தார் என்றால் பிறப்பித்தார் அல்லது பிறக்கச் செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லது இந்த இடத்தில் மறுபடியும் பிறக்கச் செய்திருக்கிறார் அல்லது உயிர்ப்பித்திருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் நம்மை சத்திய வசனத்தினாலே மறுபடியும் பிறக்கச் செய்திருக்கிறார் என்று இன்றைய நடைமுறை தமிழில் எடுத்துக்கொள்ளலாம். நாம் உண்மையிலேயே சத்திய வசனத்தினாலே தான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் முன்பு பாவத்திலே பிறந்திருந்தோம், பாவ வழியிலே வாழ்ந்தோம். பெற்றோர்கள் சொல்லியும் பாவ வழியிலிருந்து மனம் திரும்பவில்லை. என்னையெல்லாம் எடுத்துக்கொண்டால் கொடும்பாவியாக இருந்தேன். சத்திய வசனத்தினாலே மறுபடியும் பிறக்காதிருந்தால் இந்த நாளில் ஒருவேளை நான் சிறைச்சாலையில் கூட இருந்திருக்கலாம். அவ்வளவு பாவங்கள் செய்திருப்பேன். ஆனால் கொடும்பாவியாக இருந்த என்னை மனம் திரும்பிய பாவியாக மாற்றியது சத்திய வசனம். என்னிடமிருந்த திரளான பாவங்கள் மூடப்பட்டன. மறுபடியும் பிறந்து புது வாழ்வு வாழ்கிறேன். சத்திய வசனத்திற்குள் நிச்சயமாகவே மாபெரும் வல்லமை உள்ளது. சத்திய வசனங்கள் உலகத்தையே ஒரு புரட்டி போட்டிருக்கின்றன. கொடூர பாவிகளாக அலைந்த கோடிக்கணக்கானவர்களை பரலோக ராஜ்யத்தின் பக்கம் திருப்பி இருக்கிறது. மிருகங்களாக வாழ்ந்த அநேகரை மனிதர்களாக மாற்றியிருக்கிறது. அப்படிப்பட்ட சத்திய வசனங்களை எல்லோரும் பெற்றுக்கொண்டு ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே சத்திய வசனங்களை உயிரை கொடுத்தாகிலும் பிரசங்கிக்கிறார்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்க்கை மாற்றம் பெற்றுக்கொள்கிறார்கள். உலகத்தின் மீது பற்று கொண்டவர்களோ சத்திய வசனம் வேண்டாம், நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்று உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் வார்த்தையில் மயங்கி கிடக்கிறார்கள். அவர்களுடைய வாசற்படியிலே பாவம் படுத்து கிடக்கிறது. சத்திய வசனத்தினாலே மறுபடியும் பிறந்தவர்களால் மட்டுமே கிறிஸ்துவிற்குள் நிலைத்து நிற்க முடியும். ஆசீர்வாதங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் கிறிஸ்துவிற்குள் வந்தவர்கள் வேறில்லாமல் பட்டு போய்விடுவார்கள். அதனால் எப்போதும் சத்திய வசனத்தினாலே மறுபடியும் பிறக்கும் அனுபவத்திற்குள் இருங்கள். நீங்கள் இன்னும் பழைய பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதனால் தினமும் பயந்து வாழ்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். பாவத்தை வென்றவரிடம் வாருங்கள். அவரிடம் மட்டுமே சத்திய வசனங்கள் உண்டு. சத்திய வசனத்தினாலே உங்களை மறுபடியும் பிறக்கச் செய்து புது வாழ்வு தருவார். பயப்படாதிருங்கள். ஆமென்.